ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராஜியோட அண்ணன் கதிரை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு 4-5 பேர்கிட்ட. இந்த விஷயத்த செந்தில் கேட்டுறான். செந்தில் கதிருக்கு போன் பண்ண ட்ரை பண்றான், கதிர் எடுக்கல. வீட்டுக்கு போன் பண்றான், கோமதி எடுக்கிறாங்க. என்னடா விஷயம் சொல்லுன்னு கேக்குறாங்க கோமதி. ஒண்ணுமில்லமா, சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு செந்தில் போன. செந்தில் சரவணனுக்கு போன் பண்றாங்க. கதிரை போட்டுத்தள்ள பிளான் பண்ணிருக்காங்க, கதிர் எங்க இருக்கான்னு தெரியலன்னு செந்தில் சரவணன் கிட்ட சொல்றாரு. சரவணனும் செந்திலும் கதிரை தேடுறாங்க. சரவணன், கதிரை நான் பாத்துட்டேன்டா, பொறுமையா வா செந்தில் அப்படின்னு சொல்றாரு. கதிர் பாத்துறான் சரவணனையும் செந்திலையும். என்னண்ணே இந்த பக்கம்? போன் என்னடா ஆச்சு? அண்ணே சார்ஜ் இல்லண்ணே. அம்மா கிட்ட நீ சொல்றது இல்லையாடா கதிரை? வாடா வீட்டுக்கு போலான்னு கதிரை கூட்டிட்டு வராங்க 2 பேரும். கதிரை கொல்ல வந்தவங்க வீட்டுக்கு பக்கத்துல எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவட அண்ணன் போன் பண்ணி தனியா இருந்தா மாத்திரம் கதிரை போட்டு தள்ளிருங்கடான்னு சொல்றாரு. கோமதி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்குதான் 2வது நாள், இன்னும் எத்தனை நாள் சமாளிக்க போறோம்னு தெரியலையே. கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க, பழனியோட ரூமை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் கதிருக்கும் ராஜிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடுறதுக்கு வடிவேலு கதிரையும் ராஜியும் கூட்டிட்டு வர்றாரு. பாண்டியனும் வந்து உட்கார்றாரு. அரசி கிட்ட பாண்டியன் சொல்றாரு, உன்னையும் ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்ப ஓட போறியோ தெரியல, நாளை சந்திக்கலாம். இன்று 22/2/2024 மாசி 10 பிப்ரவரி வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் செலவு, ரிஷபம் இன்பம், மிதுனம் நட்பு, கடகம் நன்மை, சிம்மம் ஜெயம், கன்னி இனிப்பு, துலாம் பரிசு, விருச்சிகம் செலவு, தனுஷு கவலை, மகரம் உயர்வு, கும்பம் பிரிவு, மீனம் முயற்சி. நாளை சந்திப்போம்.